ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். எல்லாம் பரவாயில்ல, இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பீங்கன்னு நினைக்கல கூப்பிட்றப்போ. கூப்பிட்ற சார், ஒரு காமிக் வந்து உங்ககிட்ட சொல்கிறான்னா அடுத்த ஷோக்கெலாம் வாங்கன்னா பரவாயில்ல, அவன் கிடக்குறான் அப்படின்ட்டு விட்டுருவோம். நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த ஷோக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்த்தது இல்லை சார். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட் பண்ணுறது ஆடியன்ஸ். அப்படியா சார்? பரவாயில்ல சார், புக் பண்ணிட்டு ரீஃபண்ட் கேட்பானுங்க அவனுக்கு. இந்த மாதிரிலாம் இருக்காங்க சார். எப்பவுமே ஒருத்தன் மட்டும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் சார். ஏதாவது ஷோலாம் போட்டால் ப்ரோ சென்னை ஷோ பண்ணால் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா, நான் சென்னை இருங்க ப்ரோ ஜோக் சொல்கிறேன் சார். ஆல்ரெடி இந்த வீடியோலலாம் நம்ப மாட்டாங்க. நான் இவங்களை வச்சு போன ஷோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன். இடம்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். யூஸ்வலாக வீடியோக்கு பார்ட் 1 பார்ட் 2 யாரும் பண்ண மாட்டாங்க. நானே உங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்ச மாதிரி எவ்வளோ தூரம் பார்த்தோம். எதுக்காக? உங்க பொண்ணு ஸ்மைல் கியூட்டா இருக்குல்லடி. நம்ம பொண்ணு ஸ்மைல் தெரியுது தெரியுது. ஜோக்குக்காக எதுக்கு பாத்தீங்க? இங்க வந்துட்டோம், நம்ம பொண்ணு ஸ்மைல் பண்ணுவாடி, அது போதும்டி. இந்த ஃபேமிலி குரூப்ல வேற எல்லாரும் போட்டோ இந்த குரல் எங்கில்து உங்கள பத்தி யாரும் கவலை சார். எப்படி நான் ஷோ பண்ணவா? பின்னாடி இருக்கவங்களாம் இது ஏதோ பிரைவேட் ஷோ போல்டி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு பொறுமையா வருவாங்கன்னு. உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களாம் இப்படி மறைஞ்சிக்கிட்டாரு. இவரே எஸ் சொல்லி பாரு எனக்கு சேர்த்து, நம்ம பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டாரு. என்ன மேம் தண்ணி குடிச்சிட்டு வரீங்களா? போயிட்டு என்ன மேம் நிக்கிறீங்க? என்ன புரியலையே? என்ன இங்க வரீங்களா? சப்ஸ்டியூட்டா? நாங்க வந்து உட்காந்துருவா மேம். இப்பெல்லாம் சிரிக்கிறோம், அவங்க டவுட் போட்டுருவாங்க. இன்னும் இப்படி சிரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க மேடம். உட்காருங்க மேம், வெயிட் பண்ணுங்க. நான் எந்த ஜோக்கில் ஏஞ்சி போகணும்னு சொல்கிறேன் நான். அப்போ ஏஞ்சி போனீங்கன்னா இன்னும் லைவ்லியா நம்பிடுவாங்க. ஏய் போ அப்படின்னு. கங்குவா எத்தனை பேர் பார்த்தீங்க? மேக் சம் நைஸ். பரவாயில்ல, காதெல்லாம் கேட்குதா? என்னன்னா ஸ்பீக்கர் பக்கத்தில் வர உட்காந்துட்டேன் சார். இந்த கடப்பாறை வச்சு குத்துற மாதிரி எங்கள் ஏரியா லோக்கல் தேட்டர் அது. அங்கெல்லாம் டால்பி அட்மாஸ் மாதிரி சத்தம் கேட்டுது. கிறிஸ்டல் கிளியராக இல்லை சத்தம். கங்கா கங்கா கங்குவா ஃபுல் சரவுண்ட்ல கேக்குது. இது நம்ம தியேட்டரா? நம்ம தியேட்டரா? இது லோக்கல் தியேட்டர் இப்படி அப்டேட்டா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த தனுஷ் நயன்தாரா மேட்டர் நீங்க விஷயம் ஏதோ நடந்தது பாத்தீங்களா? கேட்டீங்களா எல்லாரும்? நான் அந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நான் போஸ்ட் விட்டுருங்க சார். போஸ்ட்ல வந்து எல்லாருக்கும் தெரியல அது கான்டெக்ட் என்னன்னு. அது தனியா இருக்கு, கமெண்ட்ஸ்ல தனியா போயிட்டு இருக்கு சார். போஸ்ட் அங்க வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கமெண்ட்ஸ் தனியா போயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு நயன்தாராக்கு அப்படின்னு. இது கூட பரவாயில்ல. இன்னொருத்தங்க ஐயோ நயன்தாராக்கும் இவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, தனுஷ் தான் காரணம், இந்த சோகத்தை டாக்குமெண்ட்ரி எடுக்கிற நெட்ஃபிளிக்ஸ் உட்காந்துருக்கானே அப்படி கான்செப்டே மாத்திட்டாங்க. நயன்தாரா கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதா இருந்தது. இந்த போஸ்டரை பார்த்து நயன்தாராக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் டைவர்ஸ், தனுஷ் தான் காரணம், அந்த சோகத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓரமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? ஆனா தனுஷ் ரொம்ப பாவம் சார். யார் பேருமே இப்படி அடிவே வாங்கக்கூடாது சார். அவர் பேர் சார் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கப்புள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ரேண்டமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அந்த கப்புள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னா பக்கத்தில் அவன் யார் அப்படின்னா, சார் அவன் ஏன் சார் கேட்குறீங்க? இந்த கப்புள் சார், இவங்க பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுங்க. அவன் யார், அவன் பேர் என்ன? தனுஷ். அப்போ அவன் தான் காரணம். உங்களுக்கு தெரியாத, உங்க கான்டாக்ட்ஸ்லாம் தெரியாத சொல்லிடுறேன். இவங்க வந்து லாஸ்ட் ஷோக்கு வந்தாங்க இந்த ஃபேமிலி. அவங்க பைத்தியம் தான் போல அப்படின்னா இல்லை சொல்ல இல்லை, அதுக்கும் சிரிக்கிறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்டிவா ஃபேமிலி சார். உங்க ஃபேமிலியில பிரச்சனை, இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்களா? வீட்டில் தங்க மாட்டீங்களா? இஷ்யூஸ் எதுவும் இருக்காதா? யார் சார் இந்த ஃபேமிலி எனக்கு வேணும், அடாப்ட் பண்ணிக்கணும் சார். நீங்க வாங்கலாம் இப்பயே வா, நான் வாங்க போலாம். சாரி ஷோ நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன ஃபேமிலி சார்? இந்த வீட்டில் சண்டையே இருக்காது. ஏதாவது டக்குன்னு சண்டை போடுற பையமா காமெடி ஷோ புக் பண்ணிட்டு வாங்க போலாம். அந்த மாதிரி ரொம்ப இன்வால்வ்டா இருக்கீங்க. அந்த ஷோல வந்து ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. 50 பேர்ல மற்றவங்களாம் பல்ல திறந்தாங்கன்னு கூட தெரியல. இந்த 3 பேர் தான் திரும்பி திரும்பி விழுந்து வந்து என்ஜாய் பண்ணாங்க. இவங்க பேசினாங்க, அவங்க சிரிச்சாங்க. அவர் 2 பேரும் என்கரேஜ் பண்ணாரு, மை ஒய்ஃப் மை டாட்டர் என்ஜாய் பண்ணட்டும், இந்த மாதிரி இடத்துல தான் வந்தால் தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கூட்டின்னு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக அவங்கள எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, நான் வரல அவ்வளோதான் சொல்லலாம். ஷோ ஃபன்னாக இருக்குமா, உண்மையிலேயே சிரிப்பு வருமா,
காமெடியா இருக்குமா? இது ஒரு வாட்டி கேட்டா பரவாயில்ல சார், திருப்பி திருப்பி கேட்டு எனக்கே ஒரு வாட்டி கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. நம்ம இது உண்மையா நான் காமெடியா இருக்காது போல, நம்மளே சொல்லிட்டு வாபஸ் வேணாம் கிளம்பிடுங்கம்மா, விட்டுருங்க, ஷோக்கெல்லாம் வராதிங்க. பார்த்தீங்களா சார், ஒரு பர்ஃபார்மர் பொழப்ப, பர்ஃபார்மர்னா எழுதி பர்ஃபார்ம் பண்ண அவ்வளோதான் சார் வேலை. எங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு சிரிப்பு வருதான்னு வேற நான் டெஸ்ட் பண்ணுறேன். நான் டாக்டரா சார்? நான் இந்த ஜோக் உங்களுக்கு கரெக்டாக இல்லை, வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோக்கு நைட் டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். இவரு என் பொண்ணு சிரிக்கிறது மட்டும் ஒரு 2 minutes மட்டும், என் பொண்ணு சிரிக்கிறது, அவ வீட்டுல சிரிக்கவே மாட்டா, ஒரே டிப்ரமிஷன். நீங்க சிரிக்கிறது மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், என் ஃபேமிலி குரூப்ல மட்டும் இருக்கு சார். நான் பர்ஃபார்ம், நீ எதுக்குடா? என் பொண்ணு சிரிக்கணும், அவ நல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு பல வெற்றும் வாழ்க அப்படின்ட்டு. சார் உங்க பொண்ணு சிரிச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? தெரியுது சார், எல்லா ஷோ கூட்டின்னு வந்து ஆரம்பி ஸ்டார்ட். இல்ல கொஞ்சம் 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 டவுன் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டார்ட் அப்படிங்க. இங்க கொஞ்சம் சிரிப்பு தேவைப்படாது, இப்ப பேசுறது தேவைப்படுது. வைஃப் கம் ஆன், வைஃப். இப்ப நீங்க 2 பேரும் சால்வ் ஆக என்ன பத்தி கேக்குறாங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஓகே ரெடி? எஸ் சார். எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்காங்க பாருங்க உங்க எஸ்க்கு. சொல்ல மாட்டீங்களே, சொல்லிடாதீங்க. இந்த குடும்பத்தை வச்சு ஒரு ஷோ ஓட்டிட்டீங்க.